இன்னைக்கு மில்கி மிஷினில் ஃப்ரேமில் இருக்கிற வேக்கம் டேங்கை வச்சு அதில் என்னென்ன ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியராக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது அதை மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுக்குறாங்க, நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல கொடுக்குறோம். அவங்க இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, எஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது அது துருப்பிடிக்காது, ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும், மெஷின் லைஃபும் ரொம்ப நாள் இருக்கும், அதனால அது துருப்பிடிக்காதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எஸ்எஸ் டேங்க் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூடி மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் மூடி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடஞ்சிரும். அதை உடஞ்சி நீங்கள் மறுபடியும் அவங்ககிட்ட நீங்கள் ஸ்பேர் கேட்கும்போது அதோட விலை 1500 சொல்லி 3000 ரூபாய் உங்ககிட்ட வாங்கிடுவாங்க. ஏன்னா ரெண்டு சைடு இருக்க மூடி வாங்கும்போது 3000 ரூபான்னு சொல்லி உங்ககிட்ட வாங்கிடுவாங்க. அடிக்கடி இந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் அடிக்கடி அவங்ககிட்ட வாங்குவீங்க, அவங்க அடிக்கடி அவங்க வந்து ப்ராஃபிட்டாக இருப்பாங்க. ஆனால் நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எம்எஸ்ல தான் கொடுக்குறோம். ஃபுல் அண்ட் வெல்ட் அடிச்சு கொடுக்கறதால, அதுவும் இல்லாமல் பவுடர் கோட்டிங் ஃபுல்லாக பண்ணி கொடுக்கறதால உங்களுக்கு துருப்பிடிக்க வாய்ப்பே இல்லை. லைஃப் லாங் உங்களுக்கு இந்த மிஷின் வந்து சப்போர்ட் பண்ணும். இதே மாதிரி மில்கி மிஷினில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.